நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பரந்தூர்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு விவசாய இடத்துல தான் நம்ம பேசிட்டு கண்டிப்பா ஏர்போர்ட் மக்கள் கண்டிப்பா கேட்கிற இடம் அரசாங்கம் சரியான முறையில் தான் தேர்ந்தெடுத்ததாகவும் நிறைய பேரும் சொல்றாங்க. அரசியல் நோக்கத்தோட நீங்க நேத்து மக்களோட போராட்டம் பண்ண வரல, நீங்க தூண்டி விட்டதாக தான் மக்கள் சொல்றாங்க, தவிர எதுவுமே கிடையாது. நான் சும்மா வரலங்க, எல்லார்கிட்டயும் கேட்டுதான் இந்த ஒரு விஷயத்த நான் பேசுறேன். மக்களே தெளிவாக சொல்றாங்க அவங்களுக்கு ஏர்போர்ட் வரணும். இது சிறிதளவு தான் விவசாயம் பண்றாங்க. ஸோ இந்த விவசாயத்தை வச்சு அவங்க ஜெனரேஷனை இது பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இவர் பரந்தூர் கிராமத்தில் உள்ள ஒரு வயலில் போயிட்டு இங்கே தான் விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம், இந்த விமான நிலையம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், நாங்கள் அடிக்கடி இந்த விமானத்தில் ஏறி போய் இறங்கி நாங்கள் அறுவடை செய்கிற பொருள்லாம் போய் விற்றுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் அதனால் இந்த மக்களே சொல்லிட்டாங்க, இவர் தேவையில்லாமல் விஜய் போய் உட்காந்து மக்களை தூண்டி விட்றாருன்னு சொல்கிறாரு. ஏண்டாடி, ஏதோ ஒரு இடத்துல போயிட்டுக்கிட்டு ஒரு வயல் நின்றுக்கிட்டு இதுதான் பரந்தூர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஏன்டா இந்த பிரார்த்தனை விட்றேன். பரந்தூரில் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து தானே அவனை அங்கேயே அடித்து கல்லாக அடித்து சாப்பிடிச்சிருப்பாங்க. உனக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? ஒரு கையில் ஒரு மைக் ஒன்று பிடிச்சிக்கிற, அப்படியே விளக்க பிடிச்சிட்டு அப்படியே ஊராக அலைய வேண்டியதானே நீ பாரதேசி பேர். Okay friends, bye.